ஒரு மூமினுடைய வாழ்க்கையை பத்தி ரசூலுல்லாஹ் சொல்லும்போது அது ரொம்ப சிறப்புக்குரியதுங்கிறாங்க. ஏன் சிறப்புக்குரியது? அவனுக்கு ஒரு நன்மை ஏற்பட்டுச்சுன்னா அல்லாஹ்க்கு நன்றி செலுத்துறான். அவனுக்கு ஒரு தீமை ஏற்பட்டுச்சுன்னா அவன் என்ன பண்றான்? இறைவனிடத்துல பாவ மன்னிப்பு தேடுறான். அவன் செஞ்சுட்டானா பாவ மன்னிப்பு தேடுறான். அவனுக்கு நடந்துருச்சுன்னா பொறுமையோட இருக்கான். அல்லாஹ் எனக்கு உதவி செய்வான். இதை கொண்டு அல்லாஹ் என்ன சோதிக்கிறான் அப்படின்னு சொல்லி பொறுமையா இருப்பான். இந்த நிலை ஒரு மூமினுடைய பண்பு. இந்த பண்பு இல்லைன்னா என்ன ஆகும்? உறுதி குலைந்த மனிதர்களா ஆயிடுவோம். அல்லாஹ்வை நிராகரிச்சிருவோம். உண்மையை சொல்லுங்க, ஒரு சோதனை ஏற்பட்டுருச்சு, ஊருப்பட்ட பிரச்சனை ஏற்பட்டுருச்சு, அந்த பிரச்சனைக்கு நம்ம எப்படி தீர்வு எதிர்பார்ப்போம்? தீர்வே இது இது குப்பை, அல்லாஹ் இருக்கானா இல்லையா, அந்த மாதிரி அல்லாஹ் திட்டக்கூடிய போக்கெல்லாம் எப்போ வரும்? உண்மையிலேயே பொறுமை இல்லைன்னா தொழுவை இல்லாத ஆட்களுடைய வாயிலிருந்து அந்த வார்த்தை வரும். அப்ப அந்த நிலையை பத்தி அல்லாஹ் எக்ஸ்பிளைன் பண்ணும்போது என்ன சொல்றான்? நீங்க பொறுமையுடனும் தொழுகையுடன் மூலம் நீங்கள் உதவி தேடுங்கள். சின்னமாக தொழுகை ஒரு பாரமான செயல்தான், பாரம் தான் அது அப்படின்னு சொல்றான். ரொம்ப பாரமான செயல் தான். ஏன்னா நம்ம வேலை பார்த்துக்கிட்டு இருப்போம், பாங்க சொல்லிட்டாங்க டக்குன்னு போய் தொழுவணுமா அப்படின்னு இருக்கும். இல்ல கரெக்டான டைம்ல தொழுவுறது சிரமம் தான், ஃபஜருக்கு எந்திரிக்கிறது சிரமம் தான், அஷர் தொழுவுறது சிரமம் தான், மஹரிபு சிரமம் தான், இஷா சிரமம் தான். அப்ப இஷாவும் ஃபஜரும் மட்டும் ரொம்ப முக்கியமா சிரமம்னே அல்லாஹ் சொல்றான், ரசூலுல்லாஹ் சொல்றாங்க ரொம்ப சிரமம் தான். ஆனா இறைவனுக்கு அஞ்சி வாழ்கின்ற அடியார்களுக்கு அது பாரமான செயலே அல்ல. அல்லாஹ்வுக்கு அஞ்சுறவங்களுக்கு அது பாரமா இருக்காது. ஏன்னா என்ன அர்த்தம்? ஏன்னா அவங்க அல்லாஹ்வுக்கு அஞ்சுறாங்க. எப்படி முறையில அஞ்சுறாங்க? பாவம் செஞ்சிடக்கூடாது, நரகத்துக்கு பயப்படுறாங்க. நன்மை செய்யணும், சொர்க்கத்தை ஆசைப்படுறாங்க. புரியுதா? ஒருத்தன் தக்குவாவோட இருக்கிறான்ல, இறையச்சத்தோட இருக்கிறானுங்கிறதுக்கான அடையாளம் என்ன? அல்லாஹ்வுடைய வரம்புகளை மீறாம இருக்கிறான். அதுக்கு பேர் தான் தக்குவா. உமர் ரலியல்லாஹு சொல்றாங்களே, உமர் ரலியல்லாஹு கேட்கறாங்க தக்குவானா என்ன அப்படின்னு கேட்டவனா அவங்க என்ன சொல்றாங்க? ஒரு முள் செடி மிக்க ஒரு பாதை, முள்ளு முள்ளா இருக்கு, அந்த இடத்துல நீங்க நடந்து போறீங்க. போகும்போது என்ன பண்ணுவீங்க? ட்ரெஸ் பற்றக்கூடாதுன்னு இப்படி பிடிச்சிக்கிட்டே போவீங்களா, பேலன்ஸா போவீங்களே, அதுக்கு பேர் தான் தக்குவாங்கிறாங்க. இப்ப இன்னைக்கு உலகம் எப்படி இருக்குது? பாவங்கள் சுத்தி முத்தி இருக்கு. செல்போனை திறந்தா பாவம், அப்புறம் பழக்க வழக்கம் யாராவது ஃப்ரெண்ட்ஷிப்னு தெருவில் போய் நின்றா பாவம், எல்லா விதத்திலையும் பாவங்கள் சுத்தி இருக்குது. இதுல இருந்து எப்படி இருக்கணும்னா, அப்படியே முள்ளு மேல ட்ரெஸ் போடாம தூக்கிட்டு போற அளவுக்கு நம்ம அப்படியே ஒதுங்கி வந்துடணும். இப்ப இந்த நிலை யார்கிட்ட இருக்கும்னு சொன்னா, உண்மையிலேயே அல்லாஹ்வை யார் நம்பியிருக்கானோ, யார் மறுமையை நம்புறானோ, யார் வேதத்தை நம்புறானோ, யார் தூதரை நம்புறானோ, யார் நன்மை தீர்மா அல்லாஹ்வுடைய ஏற்பாட்டின்படி நடக்குதுன்னு நம்புறானோ, அவனால மட்டும்தான் அது தக்வாவோட இருக்க முடியும். இல்லைன்னா என்ன பண்ணிடுவான்? அல்லாஹ்வை நிராகரிச்சிருவான். ஆமா, என்ன அல்லாஹ் இருக்கிறானா இல்லையா, என்ன எனக்கு மட்டும் சோதனை வருது, கெட்டவன்லாம் நல்லா இருக்கிறான், இந்த பேச்செல்லாம் யார்கிட்ட இருந்து வெளிப்படும்? உண்மையான இறை நம்பிக்கை இல்லாத ஆட்கள்கிட்ட இருந்து, யாருக்கு இறையச்சம் இல்லையோ அவங்கள்ட்ட இருந்து வெளிப்படும். அப்ப அல்லாஹ் என்ன சொல்றான்? இவங்களுக்கு பாரமா இருக்காதுங்கிறான் தொழுகையை. அவர்கள் எத்தகையோர் எனில், அவங்க எப்படிப்பட்டவங்க? இறைச்சம் உடையவங்களுக்கான டெஃபினிஷன் அல்லாஹ் சொல்றான். அவங்க எத்தகையோர் எனில், இறுதியில் தங்கள் இறைவனை சந்திப்பவர்களாய் இருக்கின்றோம் என்றும் அவனிடமே திரும்பி செல்ல வேண்டி இருக்கிறது என்றும் உறுதியாக நம்புகிறார்கள்.